வெல்கம். புஷ்பாவின் மாடித்தோட்டம். இது எகிப்து கீரை, அதனுடைய காய்கள் செம்ம பூஸ்டியாக வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சைஸில் இருக்குது. ஒவ்வொரு காயும் வெண்டைக்காய் சைஸில் இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றத விட காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு வரன் வாங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். கொத்து கொத்து காய் வைக்கிது. நம்ம சாப்பிடக்கூடிய காய்களும் இப்படி காய்க்க மாட்டேங்குது. இதில் இருந்து குட்டி குட்டியாக கடுகு சைஸு அந்த மாதிரி ஒரு சீட்ஸ் கிடைக்கிது நமக்கு. அப்புறம் இதில் ஒன்றுத்துலேயே ஒரு 50 கிராம் சீடு எடுக்கலாம் இருக்கும். இந்த செடியிலேயே ஏற்கனவே இருந்த செடியை சும்மா அப்படி கிள்ளி போட்ட மாதிரி கீழே இருந்தது எடுத்து இது பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி விட்டது தான். செடி முளைச்சி வந்துச்சு. எத்தனை செடி எடுப்பாருங்க? 1 2 3 4 5 6 இதெல்லாம் கூட காய் வச்சிருச்சு. குட்டியில் 7 8 9 10 செடி இருக்கு பாருங்க. இது செடியில் நான் கொஞ்சம் பிடுங்கி வேறு எடுத்துட்டேன். கீரையா வேணும் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் கீரையோட டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு இருக்குது. சிறுகீரை, நம்ம சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு பழக்கம். ஒரே டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த கீரைங்களுடைய டேஸ்ட்டு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கீரை அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும்னா இந்த கீரையை சாப்பிடும்போது தான் வித்தியாசமான டேஸ்ட்டு நான் அனுபவித்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு செடி மட்டும் முள்ளு கத்திரிக்காய் வந்திருக்கு. அதுக்கு ஊர் பேர் எதுவும் தெரியாது எனக்கு. இதுக்கு முன்னாடி குட்டி தொட்டியில் இருந்துச்சு. இப்போது பெரிய தொட்டியில் மாற்றி வச்சு நல்ல கொஞ்சம் உரம் கலந்து மண் இருக்கு பாருங்க. மண் எவ்வளோ பூஸ்டியாக குப்பையோடு இருக்கு. குப்பையோடு இருக்கிறது தான் உரம் அப்படின்னு சொல்கிறது. வேறு நம்ம காசு கொடுத்து அதையும் வாங்கி போட தேவையில்லை. அது மாதிரி போட்டு வளர்த்துருக்கேன். அது எவ்வளோ பூஸ்டியாக வருதுன்னு பாருங்கள். செல்லக்குட்டிங்க எருது கட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது பாருங்க. எருது கட்டுக்கு போகிறாங்க போல இருக்கு 2 பேரும். அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. அகத்திக்கீரை விதையை எடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனை பேர்கிட்ட சீட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் நான். எனக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேணுமானு அளவுக்கு விட்டுட்டேன். இது கொடுக்கலாம் எவ்வளோ பேருக்கு சீடு. எனக்கு 3 சீடு தான் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சது. 3 போட்டேன். 2 ஏதோ ஒரு பூச்சி முளைச்சி வந்தது. ஆனால் ஏதோ ஒரு பூச்சி அதை இடையிலே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. 2 செடியும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் இது 1 மட்டும் காப்பாற்றிட்டேன். கொட்டாங்கச்சியை போட்டு மூடி வச்சு அப்படி காப்பாற்றினேன். எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அழகில்லை. சரி, சாப்பிட்ற வாரத்தை வாங்கிட்டு வந்துருக்க கூடாதா நீ? எவ்வளோ சாப்பிட்டு பார்க்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக தோர்ப்பு தான் இருக்குது. அச்சோ, இன்னும் கலர் பாருங்க. வா வா ஓ, இந்த பழத்துக்குள்ளே இப்படி ஒரு கலர் மருதாணி மாதிரி வச்சுக்கலாம் போல இருக்கே. அவ்வளோ அழகாக இருக்கே. அழகி கீரை அவ்வளோ இருக்குது.
நாளைக்கு தான் கொஞ்சம் பறிக்கணும். எங்கே பாரு இந்த கீரை செடி தாங்க இருக்குது மாடியில் ஃபுல்லாக முளைச்சிக்கிட்டா. ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் முடியல. அவ்வளோ அயன் கண்டன் நிறைஞ்ச ஒரு கீரையை டாக்டருங்க எங்கே சஜஷன் பண்ணுறோம் இந்த கீரையை சாப்பிட சொல்லி. எவ்வளோ திங்க முடியும்? மாட்டு கண்குட்டிங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் போர் அடிக்குது நமக்கு. இன்னொரு சுச்சுவேஷனில் என் செல்ல குட்டிங்க பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க. ஏதோ போஸ்ட்டு நான் கொடுக்குற தண்ணியில் கிடச்சிச்சு போல இருக்குது. நான் குறிப்பிட்ட டைமெல்லாம் வச்சுக்க மாட்டேன். எப்போ எனக்கு தோணுதோ அப்போல்லாம் அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த பிளாக் தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். இது ஒரு கொத்து வர போதும். அழகாக இருக்குது இந்த பூ வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம நாட்டு இங்கே இருக்கிற தக்காளி காட்டிலும் இது கொஞ்சம் பூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழமும் சரியான சதை பட்டுருங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, சதை தான் அதிகமாக இருக்குது. சதை பற்று அதிகமாக இருக்குது அந்த தக்காளிக்கு. இது வந்து மரபு வெண்டு நிறைய காய் வச்சிருச்சு. ஒரு கொத்து வச்சுன்றது பாருங்க. இது வரைக்கும் நிறைய தக்காளி பறிச்சிட்டேன். இதில் ஒவ்வொரு வாட்டியாக ரோடு பண்ணும்போதும் தக்காளியோடு தான் இது பண்ணுறேன். அதில் 2-3 செடி இருக்குது. அதில் ஒன்று செத்து போச்சுப்போம், காஞ்சிடுச்சு. என்ன ரீசன் தெரியல. அடுத்து என்ன கீரை? மாயின் கீரை. அதுக்குன்னே ஒரு தொட்டியை விட்டுட்டேன். என்ன பண்ணால் பண்ணிக்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஜம்முன்னு சோறு இருக்கு பாருங்க. இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு அதிசயம் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த முள்ளைங்க சீடு எனக்கு கிடச்சி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஆச்சு. ஒரு 2 வாட்டி நான் ட்ரை பண்ண போட்டு அதுக்கு வந்து சரியான ஒரு இது கொடுக்காதனால தானே அது விளையில். அது அந்த மாதிரி பண்ண உடனே வேஸ்ட் இந்த சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கீழே போட்டேன். அங்கே கீழே இறஞ்சி இருந்த ஒரு 2-3 இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அங்கே அந்த தொட்டியில் விதைச்சி விட்டாங்க. மொத்தமும் முளைச்சி வந்துடுச்சு. அதை எடுத்து இப்போ அங்கங்கே இங்கே நிறைய பூனை வேறு செத்து சாவடிச்சிருச்சு நிறைய முள்ளங்கி. இது ஃபுல்லாக நட்டு வச்சேன். நாற்று எடுத்து அங்கே ஒத்தாக இருந்தது, முளைக்குதே இல்லைன்னு போட்டது அங்கே ஃபுல்லாக வந்துடுச்சு. அதை எடுத்து இங்கெல்லாம் நட்டு வச்சேன். இன்னும் கூட ஒரு தொட்டியில் இருக்குது. அதை நான் அப்புறம் காட்டுறேன். அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. இது மாதிரி இந்த தங்கக்குட்டி வந்திருக்கு. அப்படியே ஃப்ளோரு நம்ம பெருக்கி கொட்டின குப்பையில் லைப்ரரியன் பண்ணைக்கீரை வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே பாருங்கள், தவணம் கட்டிங்ஸு கடையில் நம்ம வச்சுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த துளிர் அந்த கொம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சேன். வந்துருக்கு. இன்னும் இந்த சைடெல்லாம் இருக்குது. இது வைக்கிறது இன்னும் அந்த சைடு 1-2 இருக்குது. இது இடையில் பூனை கொஞ்சம் அமக்கலம் பண்ணி விட்டுருச்சு. இப்போ கூட பயமாக இருக்குது. எப்போ என்ன பண்ணணும்ட்டு எப்படி ஏதாச்சும் சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். எப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பூனை அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முள் போட்டு வச்சா முள்ளையும் தடுத்து அதோட குரங்கு பண்ணி வச்சிருக்கு. வெட்டி வைக்கிறேன். என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பூனைக்கிட்ட இந்த மாதிரி ஒரு போராட்டம். இந்த முட்டை கத்திரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஓட்டுனே ஊற்றிடுது. இது என்ன செய்யறது? வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அந்த செடி இன்னும் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு காய் கூட நான் சாப்பிடல. வெளியே வந்து குட்டியோண்டு இருக்கும்போது பழுத்துட்டா என்ன செய்யறது? அப்படி இருக்கு. அந்த பழத்தை பறிக்கணும்.
நாளைக்கு பறித்து சாப்பிட்றலாம். மோஸ்ட்டாக சாமிக்கு தான் அது யூஸ் ஆகுது. டேபிள் ஆட்டுங்க பறித்தா தான் அடுத்த செடி வரும், அடுத்த பூ வைக்கும். அப்படி இருக்கு. ஓகே, விதைக்கி விட்டுருக்கேன். இது முத்திடுச்சு, விதைக்கி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அந்த பழம் மருதாணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. சரியான கலர். கொடி பசலை